வணக்கம். உங்களுடைய முழுமையான சப்போர்ட் எங்களுடைய பிரகல்யா சேனலுக்கு எப்பவும் வேணும். இன்றைக்கி நம்ம பிரகல்யா சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி மிக்சர் ரெசிபி தான். எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் ஸ்வீட் வைக்கும்போது கூடவே இந்த மிக்சர் கட்டாயம் வைப்பாங்க. அந்த மிக்சர் எப்படி செய்யலான்னு நாம் இந்த காணொளி மூலமாக பார்க்கலாம். மிக்சர்னால் எல்லாம் சேர்ந்த கலவை தானே. இதுக்கு தேவையானது என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாம். உடைச்ச கடலை, வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, சோள சிப்ஸு, அவல், கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, கூடவே கொஞ்சம் வெள்ளரி விதை, பூண்டு தேவைப்பட்ட போடலாம், இல்லைன்னா வேண்டாம். பொதுவாக மிக்சர்னாலே கடலை மாவில் மாவு பிசைஞ்சு ஓமப்பொடி செய்து அதில் சேர்ப்பாங்க. நாம் அதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு எடுத்து அதில் சீவல் மாதிரி செய்து அந்த மிக்சரில் சேர்க்கலான்னு இருக்கோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மிக்சர் வித்தியாசமான கலவையில் சேர்த்து செய்தது. இப்போ நாம் 2 கிழங்கு எடுத்து, உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ 2 கிழங்கு எடுத்து அதனுடைய மேல் தோலை சீவி எடுத்துட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுடுவோம். இது போல் பொடியாக சீவக்கூடிய சீவல் எடுத்து, இல்லை இதுக்கு அடுத்த சீவல் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதையும் பயன்படுத்திக்கலாம். இது போல் சின்ன சின்ன குச்சி மாதிரி இதை செத்தி எடுத்துக்கணும். அதை நல்ல தண்ணியில் போட்டு கழுகணும். அப்போந்தான் 2-3 தடவை நம்ம கழுகும்போது அதில் உள்ள மாவு பசை, அதாவது ஸ்டார்ச், அதெல்லாம் நீங்கிடும். அந்த சீவல் மட்டும் தனித்தனியாக கிடைக்கும். இதை நாம் தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கணும். இதை பார்த்திங்களா, அந்த மாவு தன்மையெல்லாம் போக அந்த தண்ணியில் கழுகி எடுத்துக்கணும் 3-4 தடவை. இதோ சின்ன சின்ன குச்சிகளை நமக்கு கிடைக்கும். இதை நம்ம ஓம் பொடிக்கு பதிலாக இதை பயன்படுத்தினா நல்ல சுவையாக இருக்கும். இதை நல்லா கழுகியாச்சு. இப்போ நம்ம இதை தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாவெல்லாம் போக தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ தெளிவாக கிடைக்குது. 3 தடவை கழுவுனோன்னா இது போல் அந்த அந்த சீவல் மட்டும் தனியாக கிடைக்கும். இது போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பொட்டேட்டோ நம்ம சேர்க்கும்போது அந்த மிக்சருக்கு நல்ல தனி டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம வழக்கமாக சாப்பிடக்கூடிய, கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த மிக்சர் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா கழுகி எடுத்துக்கணும். இதை இந்த பொட்டேட்டோ சீவல் செய்யக்கூடிய மெத்தடை முழுமையாக காணிக்கணும்னு தான் இந்த காணொலியை கொஞ்சம் அதிகப்படுத்தினது. இப்போ இதை தண்ணி சுத்தமாக வடித்து காய வச்சு எடுத்து வச்சிடணும். இந்த மிக்சருக்கு கிழங்கு சீவல் செய்கிறது தான் முக்கியமான வேலை. இப்போ நாம் அதை செய்தாச்சு. இனி மிக்சர் செய்ய தொடங்கிடலாம். இந்த சீவலை சுட சுட எண்ணெயில் நல்லா தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இப்போ தான் முதல்ல எண்ணெய் வச்சதுனால அது கொஞ்சம் லேட் ஆகும். இனி அடுத்தடுத்த இது கொஞ்சம் வேகமாக செய்திடலாம். இந்த சீவல் நல்ல பொன் கலரில் பொன்னிறமாக செவந்து வந்துடுச்சு. இது இப்படி தனியாகவே கூட சாப்பிடலாம். நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி சாப்பிடுவோம் அதே போல் தான் இதுவும். அது கொஞ்சம் வீதியாக கிடைக்கும். இது நமக்கு சின்ன சின்ன சிப்ஸாக கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இனி அடுத்தடுத்து போடும்போது மீதமுள்ள பொட்டேட்டோ சீவலையும் நம்ம மொத்தமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். செவக்க வறுத்து எடுக்கணும். மொத்தமாக போட்டோம்னா நம்ம மேலே எண்ணெய் படும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் இதை எடுக்கணும். இதோ இது போல் நம்ம எடுத்தாச்சு, ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதோ இந்த பொட்டேட்டோ சீவலில் கூட நம்ம உப்பு மிளகு கலந்து சாப்பிடலாம். நல்ல சுவையாக இருக்கும் நமக்கு. இனி அடுத்தது சோள சிப்ஸு. மிக்சருக்கு தேவையான அடுத்த ஐட்டம் சோள சிப்ஸு. இதையும் நம்ம அதே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெயில் போட்ட உடனே நல்ல பொன்னிறமாக செவந்துடாது. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நாம் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக நின்று அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த சோள சிப்ஸு கூட நம்ம இது போல் ஃப்ரை பண்ணி இதை கூட நம்ம தனியாக உப்பு மிளகு போட்டு கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி போட்டு தனியாகவே சாப்பிடலாம். ஆனால் இப்போ நம்ம கலக்க போகுது மிக்சரில். ஸோ
அந்த பொட்டேட்டோ சீவல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதோட இதையும் எண்ணெயை நல்லா வடித்து அதோடு சேர்த்துடணும். மிக்சருக்கு தேவையான செகண்ட் இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா எண்ணெய் வடித்து அந்த மிக்சரோடு சேர்க்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், மெனக்கெடாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் மெனக்கெடல் தேவைப்படும். பார்த்தீங்களா? இப்போ இதில் கூட நம்ம தனியாக உப்பு மிளகு சேர்த்து கூட சாப்பிடலாம். அடுத்தது நம்ம நிலக்கடலையே சேர்க்கலாம். அது நல்ல பச்சை நிலக்கடலை தான் இது. அது நல்ல எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதையும் நல்ல செவக்க ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நிலக்கடலையே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மிக்சரோடு சேர்த்துடலாம். பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணுதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே நம்ம செய்து முடிச்சுட்டு சாப்பிடலாம். அடுத்தது நம்ம மிக்சருக்காக சேர்க்கக்கூடியது அவல். இந்த அவலும் சின்ன ஸ்கூப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அப்படியே போட்டுட்டோன்னா தனித்தனியாக ஃப்ரை ஆகி நல்ல மேலே வந்து மிதக்கும். இதையும் நம்ம இந்த அவல் மிக்சரோடு சேர்த்துக்கலாம். அடுத்தது நாம் சேர்க்கக்கூடியது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை என்னென்னா, நாம் எந்த உணவில் சேர்த்தாலும் அந்த உணவினுடைய சுவையை மேலும் அதிகப்படுத்தும். இப்போ இந்த மிக்சரோடு இந்த கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது அதனுடைய வாசனை இன்னும் அதிகமாகும். சில பேர் இதை எடுத்து சாப்பிடுவாங்க, சில பேர் வெளியில் போட்டுடுவாங்க. பட் இதனுடைய குணமும் மனமும் அதிகம். இதையும் நாம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச மிக்சரோடு சேர்த்துடணும். இதுவும் அந்த மிக்சரோட சுவையை இன்னும் அதிகப்படுத்தும். அடுத்தது உடைச்ச கடலை, பொட்டுக்கடலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க, உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம சேர்க்கணும். உடைச்ச கடலை போடாமல் மிக்சர் கிடையாது இல்லையா, அதனால் அதையும் நம்ம லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது வெள்ளரிக்காய் விதை, குக்கும்பர் சீடு. இதுவும் சின்ன ஸ்பூனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது கேஷ்யூ நட்டு. கேஷ்யூ நட் இது குயிக்காக நம்ம எடுத்துடணும். வேகமாக எடுக்கலைன்னா அது நல்லா பிளாக் ஆகிடும். ஸோ போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடணும். இதுவும் அந்த மிக்சருக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதெல்லாமே நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு அதில் சேர்க்கணும். மிக்சருக்கு தேவையான எல்லாவற்றையுமே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்படியே சாப்பிட முடியாது இல்லையா? இந்த மிக்சருக்கு மேலும் சுவையை அதிகப்படுத்த தேவையான அளவு உப்பு, மிளகாப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள்தூள் இதெல்லாம் ஒன்றா கலந்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் தூவியாச்சு. இனி அடுத்ததையும் நம்ம போட்டுட்டு கருவேப்பிலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே மீதமுள்ள மிளகாத்தூளையும் தூவி உப்பு, மிளகாப்பொடி எல்லாம் கலந்த கலவையை தூவிட்டு இதை ஒன்றா நம்ம கலந்து எடுக்கணும். மிக்சர்னாலே கலவை தானே, இப்போ தான் அதை நம்ம கலந்து எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சள் தூள் அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லாமே கலந்து எடுக்கணும். நல்ல ஃபேன் காற்று கீழே வச்சு அந்த சூடு எல்லாம் தணிஞ்சதும் அதை நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு தேவைப்படும் போது இல்லை நமக்கோ அதை எடுத்து சாப்பிடலாம். டீ டைம்லையும் இதை ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து வச்சு சாப்பிடலாம். கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இப்படி நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்பலாம். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். இதை பார்த்ததும் எங்கள் சேனலுக்கு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.